ஓட்டு போடுறது, எலெக்ஷன்ல நிக்கிறது, நீங்க சொல்றத பார்த்தா. கரெக்ட் தான். இப்ப இப்ப என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு. ஆ, ஒரு அரசு ஊழியரா இருக்காரு அவரு இப்போ. ஓகேங்களா? ஆ, ம். அவருக்காக அவரு அவர் வந்து அவரு எல்லா எலெக்ஷன்லயும் யாரோ ஒருத்தருக்காக போய் ஒர்க் பண்ணுவாரு. அப்படியா? எல்லா எலெக்ஷன்லயுமா? ஆ, ஆமா, எல்லா எலெக்ஷன்லயுமே. ஆ, எலெக்ஷன் இல்லாத டயத்துலயும் கூட ம். அப்பப்ப ஆர்வ கோளாறுல கிளம்பிடுவாரு. ஜி நம்ம சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணும் ஜி அப்படின்ட்டு. ஆ, அது சமூகம் என்ன பண்றது உங்களுக்கு ஆர்வம் கோளாறா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. இப்போ கிளம்புவாரு, இப்போ ஏதாவது சோசியல் ஒர்க் பண்ணுவாரு, இந்த பெருக்கிறது, மரம் நடுறது, ஆ, அஹ், ம். அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல போய் நர்ஸ் வேலை செய்வாரு. பரவாயில்ல, பரவாயில்ல. செயல்ல இறங்கிட்டாரு பேசுறதை விட. ஏதாவது ஏதாவது ஒண்ணு செஞ்சு, ஆனா ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப நாளைக்கு செய்ய மாட்டாரு. ஆ, போன இடத்துல எல்லாம் அவங்க அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுப்பாரு. அது முக்கியமா ஆ, ஹாஸ்பிட்டல்ல போனாருன்னா, ஆ, நீங்க ஏன் இவ்வளவு அநியாயமா பண்றீங்க, ஏன் இவ்வளவு காசு வாங்குறீங்க, ம். உங்க நண்பராச்சே. இந்த எக்யூப்மெண்ட் அப்படிதான் எவ்வளவு பண்ணணும். காஸ்ட், உங்களுக்கு ஏன் ம், 500 ரூபாய் கன்சல்டேஷன் ஃபீஸ், நீங்க ஏன் ஆ, 50 ரூபாய் வாங்க கூடாது, ம். இப்படி எல்லாம் கேட்பாரு அந்த டாக்டருங்களை. அதான் உங்க நண்பரை வந்து சண்டை போடலாம் எப்படி? அப்புறமா ரெண்டு ஒரு வாரம் 2 வாரத்துக்கு மேல எந்த வேலையிலயும் எந்த எந்த சர்வீஸ்லயும் அவரை வச்சுக்க மாட்டாங்க. ம். பேக்கப் அன்னைக்கு அப்படிதான் பார்த்தேன். ரேபிடோ கட்சியிலயும் டிரைவர். அப்படிதான், கட்சிக்காரங்களும் வச்சு